உங்கள் கையில் ஒரு ரூ. 9 இருக்குன்னா அப்போ இந்த கோர்ஸ் உங்களுக்கான ஒரு கோர்ஸு தான் அப்படின்னு சொல்லி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து சமீப காலமாக நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். இந்த ரூ. 9 கோர்ஸ்னால வந்து யூடியூபே அவனோட டேமை மாற்றினான் அப்படிங்கிற விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ என்னன்னா ரூ. 9க்கு ஏஐ தொடர்பான ஒரு கோர்ஸ், அதை படிச்சிங்கன்னா நீங்கள் வீடியோ ஜெனரேஷன்லேருந்து ஏஐ சம்மந்தமான ப்ராம்ப்ட் வரைக்கும் அதோட எல்லா சூட்சுமங்களையும் கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கோர்ஸ் வந்து வரும். ஸோ நீங்களும் வந்து ஒரு ரூ. 9 தானே, அதில் வந்து நிறையா நம்ம ஏஐ பற்றி தெரிஞ்சுக்க முடியுமே. ஏன்னா அடுத்து நிறைய விஷயங்களை ஏஐ நோக்கி தான் போயிட்டுருக்கு. எல்லாரும் ஏஐங்கிறாங்க, அது ஒரு பூமாக போயிட்டுருக்கு. அதை பற்றி நமக்கு ஒன்றும் பெருசாக தெரியலையே, ஸோ அதை கற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் அந்த கோர்ஸை அட்டன் பண்ணுறாங்க. நிறைய பேர் அந்த கோர்ஸை வந்து அட்டன் பண்ணுறாங்க. ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு 4000லேருந்து 5000 பேர் வரைக்கும் இந்த மாதிரி கோர்ஸ் அட்டன் பண்ணுறாங்கன்னா உங்களால் அது நம்ப முடியாது. நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் சொல்கிறேன். நிறையா ஆன்லைன் கோர்ஸ் நிறுவனங்கள் வந்து இந்த விஷயத்த பண்ணுறாங்க. இந்த ரூ. 9 கோர்ஸை வந்து கொடுக்குறாங்க, ஏஐ கோர்ஸை. டெய்லியுமே வந்து ஒரு லெக்சர் வச்சு அவங்க டெய்லி ஒரு ரொட்டீனாக அதை நடத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு ஆளுக்கு ரூ. 9 அப்படின்னு வச்சா ஒரு 5000 பேருக்கு எவ்வளோ வருது? 45,000ன்னு நினைக்கிறேன். ஸோ மினிமமாக ஒரு 5000 பேர்னு வச்சா கூட ஒரு நாளைக்கு 45,000 இதன் மூலமாக சம்பாதிக்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ரூ. 9 கோர்ஸ் என்ன, இதில் உண்மையிலே ஒர்த் இருக்கா? ஒர்த் இருக்குன்னா போய் 5000 பேர் படிக்கிறதுல தப்பு கிடையாது. ஸோ இதில் ஒர்த் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ சமீப காலமாகவே நீங்கள் நிறையா அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்க. அதாவது கூகுளில் போய் சும்மா ஒரு ஏஐ கோர்ஸுன்னு நீங்கள் சர்ச் பண்ணிட்டாலே யூடியூப்லேருந்து ஃபேஸ்புக்லேருந்து இன்ஸ்டாகிராம் வரைக்கும் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஏஐ சம்மந்தமான கோர்ஸ் சம்மந்தமான விளம்பரங்கள் அதிகமாக வரதா பார்க்க முடியும். அந்த கோர்ஸை வந்து நிறையா பேர் கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ கடந்த ஒரு 3-4 வருடங்களில் பார்த்தோன்னா ஏஐ பிளாட்ஃபார்மை விட, அதாவது சாட்ஜிபிடி, பெர்ப்ளெக்சிட்டி, ஜெமினி, இந்த மாதிரி ஏஐ பிளாட்ஃபார்ம்களை விட அதை சொல்லி கொடுக்குற கூட்டம் வந்து ரொம்ப அதிகரிச்சிருக்கு. இந்த ஆன்லைன் கோர்ஸ் அப்படிங்கன்னு வர்ற கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. முன்னாடி வந்து ஒரு சில வெப்சைட்டுங்க இருக்கும், அதில் போய் தான் கோர்ஸ் படிப்போம். இப்போ என்னென்னா நிறைய நிறுவனங்களே உள்ளே வந்து வேலை வாய்ப்பும் வாங்கி தரோம் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ இது ஏன் வந்து இவ்வளவுக்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னா, ஏஐங்கிற விஷயம் திடீர்னு பூமா ஆனதுக்கான காரணம் தான். ஏஐ ரொம்ப நாளாகவே வந்து இருக்குது டெக்னாலஜிக்குள்ளே. நிறைய விஷயங்களுக்கு ஏஐ பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஒரு சின்ன லெவலில் பொதுமக்களோட பயன்பாட்டுக்கு வந்து சாட்ஜிபிடி அதை கொண்டு வந்து ஒரு பெரிய ரிவாலுவேஷன் பண்ணப்போ ஒரு சாட்பாட் ஏஐ, அது சொல்லப்போனால் நம்ம அதுக்கிட்ட பேசலாம். அது ஃபஸ்ட் இமேஜ் ஜென்ரேஷன் எதுவுமே அதில் கிடையாது. அதில் வந்து நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் அது பதில் சொல்லும். அதுவும் 2023 வரைக்கும் தான் அதில் அப்டேட்டட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகளோ செய்திகளையோ அதுக்கு வந்து தெரியாது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் இப்போ அது சர்ச்சோட, அதாவது வெப்போட கனெக்ட் ஆகி ஆன்லைனில் சர்ச் பண்ணி அது டீட்டெயில் சொல்கிற அளவுக்கு ஏஐயோட சாட்பாட் வந்து முன்னேறிட்டு அதில் இமேஜ் ஜெனரேஷன், அதாவது பிக்சர்களை உருவாக்குறது, வீடியோக்களை உருவாக்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஏஐயில் வந்துட்டு ஏஐயில் ஏபிஐங்கிற விஷயத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. அதன் மூலமாக நம்ம வந்து நம்மளுடைய வெப்சைட்டுக்கு ஒரு பாட் உருவாக்கணும், ஒரு சாட் பாட்டை உருவாக்கணும்னா கூட உருவாக்கிக்க முடியும். இது எல்லாமே ஏஐயோட பாசிபிள் ஆகிடுச்சு. ஸோ இந்த கிரேஸை பயன்படுத்திக்கணும், அதை காசாக்கிக்கணுங்கிறது தான் இப்போ முக்கிய நோக்கமாக வந்து ஆன்லைன் கோர்ஸ் நிறுவனங்களுக்கு இருக்குது. இதுதான் இந்த ரூ. 9 கோர்ஸோட மிக முக்கியமான ஒரு பின்னணி. சரி, ரூ. 9 கோர்ஸில் என்ன சொல்லி தராங்க, ரூ. 9 கோர்ஸில் என்ன சொல்லி தராங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். ரூ. 9 கோர்ஸில் சொல்லி தர்ற விஷயம் என்ன அப்படின்னா, சாட்ஜிபிடி இந்த மாதிரியான ஏஐயில் நம்ம யூஸ் பண்ணுற ப்ராம்ப்ட் பற்றி மட்டும்தான். உதாரணத்துக்கு வந்து ஒரு ஏஐ கிட்ட போய் ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து டீச்சர்னு கொடுத்தாலோ, இல்லை டாக்டர்னு கொடுத்தாலோ, இல்லை மெடிக்கல் ஸ்டூடெண்ட்னு கொடுத்தாலோ, நீங்கள் என்ன ஒரு ரோல் அதுக்கு கொடுக்குறீங்களோ, யுவர் ரோல் இஸோ இல்லை ஆக்ட் அஸ் அப்படின்னு சொல்லியோ நீங்கள் போட்டு அதை கொடுத்தீங்கன்னா அது அதுவாக மாறிடும். உதாரணத்துக்கு உங்களுக்கு வெப் டெவலப்மெண்ட் சம்மந்தமாக அதுகிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னா, நீ ஒன்று ஒரு வெப் டெவலப்பராக நினச்சிக்க அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம சொல்லிட்டோம். அப்படியே நம்ம நினச்சிக்குவோம். அப்போ அதுக்கிட்ட நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் ஒரு வெப் டெவலப்பராக அதுக்கு பதில் சொல்லும். இதை வந்து ஒரு சார்ட்டாக வச்சுக்குவாங்க. யாருன்னா இந்த ரூ. 9 கோர்ஸை சொல்லி தரவங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்டர்ஸோ இல்லை ரோலஸ் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்து நீ ஒன்று நினச்சிக்க அப்படிங்கிறது தான் அந்த ப்ராம்ப்டோட மீனிங். அதுக்கு லிஸ்ட்டு போட்டிருப்பாங்க, டீச்சரு, டாக்டரு, அது இதுன்னு ஒரு 35 டிபார்ட்மெண்ட்டு. நான் என்ன கேட்குறேன்னா, ஒருத்தனுக்கு வந்து இப்படி கொடுக்கணும்னு சொன்னாலே அவனுக்கு தெரியாதா? அதுக்கப்புறம் என்னவா கொடுத்து அதுக்கிட்ட என்ன வாங்கணும்? டீச்சர்னு கொடுக்கணுமா, இல்லை ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர்னு கொடுக்கணுமா, என்னவா கொடுக்கணும்னு அவனுக்கு தெரியாதா? ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன ப்ராம்ப்ட்டு 1 மணி நேரம் அந்த கோர்ஸ் போகுது. அதில் சின்ன சின்ன ப்ராம்ப்டை சொல்லி தராங்க. அதுக்கு அதை தாண்டி அதில் பெருசாக என்ன ஒன்றும் சொல்லி தர்றதில்ல. அது அப்போ எதுக்காக இந்த கோர்ஸ் வந்து கண்டக்ட் ஆகுதுன்னா 2 விஷயம். ஒன்று வந்து அதனால் கிடைக்கிற மணி, இன்னொன்று
அது மூலமாக அவங்களுக்கு கிடைக்கிற ப்ரமோஷன். ஏன்னா இந்த ஏஐ கிரேஸை பயன்படுத்தி அவங்களுடைய கோர்ஸை விற்கிறதுக்கு தான் இந்த 9 ரூபாய்ங்கிறது ஒரு தூண்டில் மாதிரி. புழுவை வந்து தூண்டிலில் போகிற மாதிரி இந்த 9 ரூபாய் கோர்ஸ். இதை கட்டி நம்ம உள்ளே போனது சில ப்ராம்ப்ட் நமக்கு சொல்கிறப்ப ஏஐ பற்றி சுத்தமாக தெரியாமல் பேசிக்காக தெரிஞ்சு உள்ளே போகிறவங்களுக்கு இதுவே ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எங்ககிட்ட வந்து ஜெனரேட்டிவ் ஏஐ கோர்ஸ் இருக்குது, ஏஐ சம்மந்தமாக இல்லை ஒரு பெரிய கோர்ஸ் இருக்குது, வைப் கோடிங் கோர்ஸ் இருக்குது. வைப் கோடிங் என்னன்னா கோடிங்கே தெரியாமல் ஏஐ வச்சு கோடிங் பண்ணுறது. ஸோ இந்த கோர்ஸ் எல்லாம் எங்கள்கிட்ட இருக்குது. இதுக்கு ஒரு 15,000 20,000 30,000 40,000 அமௌண்ட் வச்சுருப்பாங்க. இந்த அமௌண்ட்டை கட்டி நீங்கள் இந்த கோர்ஸில் சேர்ந்தீங்கன்னா இன்னும் விரிவாக நாங்கள் நிறையா சொல்ல முடியும். இது வந்து இந்த 9 ரூபாய்க்கு சும்மா டெமோ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறது. ஸோ இதன் மூலமாக வந்து இந்த 5,000 பேரில் ஒரு 100 பேர் சேர்ந்தால் கூட அது அந்த கோர்ஸ் நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய லாபம் தான். ரெண்டாவது விஷயம் வந்து இதில் கிடைக்கிற மணி. இது 9 ரூபாய் அப்படின்னு ரொம்ப நார்மலாக பார்த்தா கூட ஒரு நாளைக்கு 4,000 5,000 பேர் வந்து இந்த கோர்ஸ் அட்டன் பண்ணுறப்ப அதன் மூலமாக கிடைக்கிற 40,000 45,000 ரூபாய் ஒரு சின்ன அமௌண்ட் கிடையாது. அதுவும் தினசரி வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஏன் அவ்வளோ ப்ரொமோஷன் ஆகுது, கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கே அவங்க ஒரு 10,000 ரூபாய் மினிமமாக செலவு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஏன்னா யூடியூப்லேருந்து எங்கே போனீங்கனாலும் நீங்கள் இந்த 9 ரூபாய் கோர்ஸ் ஆட பார்க்கலாம். ஏன் இவ்வளோ ப்ரொமோஷன் நடக்குது இதில் அப்படின்னா, இதன் மூலமாக வர்ற காசு தினசரி வந்து ஒரு 4,000 5,000 பேர் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக உள்ளே வராங்கன்னா அவங்கக்கிட்ட மூலமாக இவங்க ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டுங்கிறது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு தான். ஒரு ஆளுக்காக பார்க்கும்போது 9 ரூபாயாக தெரிஞ்சாலும் கூட வர்ற பீப்புள்ஸும் ரொம்ப அதிகமாக தான் வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த 9 ரூபாய்ங்கிறது வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட்டு கிடையாது, வெறும் 9 rupees அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்கும் பொழுது இதில் ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கும். என்னென்னா ஒரு வீடியோ அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கும், ஏஐயால் உருவாக்கப்பட்ட ஒரு வீடியோ. அந்த வீடியோவில் ஒரு பொண்ணு பேசும். அந்த பேசுகிற பொண்ணு வந்து நானே ஏஐயால் உருவான ஒரு பொண்ணு தான், இந்த மாதிரி வீடியோவை நீங்கள் க்ரியேட் பண்ணணுன்னா இந்த கோர்ஸில் சேருங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் வீடியோ ஜெனரேஷன் சம்மந்தமாக ரொம்ப நாலேஜை பெருசாக அவங்க கொடுக்கறதே கிடையாது. முக்கியமாக வீடியோ ஜெனரேஷனை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டான வீடியோ ஜென்ரேஷன் பண்ணோன்னா அதுக்கான ஏஐயை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும், அதுக்கு நம்ம காசு கட்டணும். இவங்க வந்து காசு கட்டி தான் இந்த வீடியோவை வந்து வாங்கியிருப்பாங்க. ஆனால் வந்து அதை நம்மக்கிட்ட அவங்க சொல்லும்போது வந்து அதில் காசு கட்டி தான் நம்ம அதை பண்ண முடியுங்கிறத சொல்ல மாட்டாங்க. அதாவது அந்த கோர்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த விளம்பரத்தில் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நம்மளும் வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ நம்ம கிரியேட் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 9 ரூபா கொடுத்து அந்த கோர்ஸில் போய் சேருவோம். வீடியோ ஜெனரேஷன் ஏஐ பற்றி தெரியணும்னா அதுக்கு ஆன்லைனில் தேடினாலே கிடைக்கும். இல்லைனா நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஜெமினி ஏஐயோ இல்லை சாட் ஜிபிடியோ ஒரு கேள்வியாக போய் நான் வீடியோ ஜென்ரேட் பண்ணணும், அதுக்கு என்னென்ன டாப் ஏஐ இருக்குது, அதில் என்ன ஃப்ரீ வெர்ஷன் இருக்குது, இந்த மாதிரி ஒரு பேசிக் கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்மளே ஏஐ கிட்ட கேட்டு இவங்க கொடுக்குற தகவல்களை வாங்கிக்க முடியும். இதுக்கு ஒரு 9 ரூபாய் கட்டி இந்த கோர்ஸை படிக்கணும் அப்படின்னு தேவை கிடையாது. அதை தாண்டி அந்த வீடியோவில் சொன்ன விஷயங்களையும் அந்த 9 ரூபாய் கோர்ஸில் ஃபில் பண்ணுறது கிடையாது. சில நிறுவனங்கள் பண்ணலாம், ஆனால் நிறையா பேர் பண்ணுறது கிடையாது. யாரும் வந்து உங்களுக்கு வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனையும் பண்ணி கொடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா அதுக்கு நிறையா செலவு ஆகும். ஸோ எனக்கு பேசிக்காக கூட ஏஐ பற்றி தெரியாது, அந்த கோர்ஸில் போனால் எனக்கு கொஞ்சம் கற்றுக்க முடியும்னு நீங்கள் நினச்சா நீங்கள் படிக்கலாம். ஆனால் எனக்கு ஏற்கனவே ஏஐ கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன், ஆல்ரெடி சாட் ஜிபிடியும் ஜெமினிக்கிட்டையும் நான் போர் அடித்தாலே பேசுவேன், நான் இமேஜ் ஜென்ரேட்லாம் கொஞ்சம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற லெவலில் நீங்கள் இருந்தால் கூட உங்களுக்கு அந்த கோர்ஸு தேவையாங்கிறது கேள்விக்குறி தான். முக்கியமாக இந்த கோர்ஸோடைய முக்கிய மோட்டிவ்ங்கிறது அவங்களுடைய கோர்ஸுகளை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான ஒரு தூண்டிலாக தான் அது இருக்குது. ஸோ அதற்கு மேல் உங்களது தனிப்பட்ட விருப்பம் தான் இந்த வீடியோவில் சொல்ல நினச்ச விஷயம். ஏன்னா இந்த 9 ரூபாய் கோர்ஸில் என்ன தான் இருக்குன்னு நிறைய பேர் அது உள்ளே போயிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே போய் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது இவ்வளவு தான். அதனால தான் இந்த வீடியோ பண்ணணும்னு நினச்சேன். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.